இல்லாமல் ஒரு நாள் நீ என்ன செய்யக்கூடாது, ஓட நிச்சயம் இருக்கணும். யோசேப்பு எங்க போயிட்டாரு? யோசேப்பு எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டாரு. எகிப்துல இருந்து சிறைசாலைக்கு போனாரு, அடிமைதனத்தில் போனார், அதெல்லாம் வேற. எங்க போயிட்டாரு அவரு? இப்போ இவருடைய இடம் எது இல்ல? எகிப்து இல்ல. இவருடைய இடம் எது? கானான். ஆனா இவர் எங்க செத்துட்டாரு? எகிப்துல செத்துட்டாரு. ஆனா சாவறதுக்கு முன்னாடி ஒரு நிச்சயமான வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நிச்சயமாக ஒரு நாள் இங்க இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? போக போறீங்க. எங்க போக போறீங்க? ஆபிரகாமுக்கு வாக்களித்த கானானுக்கு போவீங்க. அங்க நீங்க போகும்போது நான் என்ன புதைச்சிங்கல, அந்த எலும்பை எடுத்துக்கிட்டு போவீங்கன்றார். அல்லேலூயா. யாராவது செத்து போயிட்டவன புதைச்சவன இந்த ஊர்ல புதைச்சிட்டமே திருப்பி திருப்ப முடியுமா? ஹலோ, முடியுமா? கொஞ்ச நெஞ்ச வருஷம் கிடையாது. வசனத்தை பாருங்களேன். அப்போ ஆதியாகமம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 22வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, யோசேப்பு தன் சகோதரர்களை நோக்கி, நான் மரணம் அடையும் போது ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாக சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார். போதும். அங்கே வசனத்தை நீங்க வீட்டுல பேசுங்க, நேரம் இல்ல. ஆனா இங்க என்ன சொல்றாரு? நான் உயிரோடு இருக்கும்போது ஒரு நாளைக்கு போவீங்க, அன்னைக்கு போகும்போது என்ன இங்க புதைச்சிருப்பீங்க. இதை தோண்டி என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் சாவும் போது கூட என்ன இருக்குப்பா? நிச்சயம் இருக்கு. என்ன